ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஐவி காட் அப்படின்னு சொல்கிற கோவக்கீரை அதை வச்சு கழனி சாறு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த ஒயிட் கலர் பூ உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த பூவை நான் காட்டுறேன். ஏன்னா வந்து காட்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, காட்டு கோவக்கீரைன்னு. அது கொஞ்சம் கசக்கும். இந்த கீரை தான் நமக்கு வந்து சாப்பிட்டா கசப்பு இல்லாமல் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். கோவக்கீரையில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து வேறு எந்த காயிலையுமே இல்லைங்கிற அளவுக்கு கொட்டி கிடக்கு. அதில் அயன், கால்சியம், விட்டமின் B1, B2, ஃபைபர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. வெயிட் லாஸ்க்கு உதவும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ண உதவும், டைஜஷன் இன்டைஜஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உதவும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் உதவும், பீட்டா கேரட்டின் இருக்குது. ஸோ ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்தால் கண்ட்ரோல் ஆகும். நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருக்குது, இப்போது வந்து ஹீட் அதிகமாகி வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்னா கூட இந்த கீரை நீங்கள் இப்போ கழனி சாறை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. குளிர்ச்சியும் கூட, சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். அதாவது ஹீட்டில் வந்து சளி பிடிக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்கணும், என்கிட்ட இல்லை. அதனால் நான் பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சிக்கிட்டேன். எப்பவும் தாளிக்கிற மாதிரி கடுகு, சீரகம், இந்த பொடி பொடியாக அரிஞ்ச வெங்காயம் இதை போட்டு தாளிச்சிட்டு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுட்டு, ஏன்னா அதுதான் உரப்பு, கிள்ளி போட்டு அந்த கீரையும் அரிஞ்சு வச்சுருக்க கீரையும் எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் தான் வைக்கணும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து கழனி சாறு அப்படின்னு வச்சுருக்காங்க. அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து ஊற்றிட்டிங்க அப்படின்னா அந்த கீரை வந்து வேகிறது தான் நமக்கான டைமிங்கே. ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் மஞ்சள்லாம் ஒன்றும் போட தேவையில்லை. இது ஊற்றும் போது ஒயிட்டாக இருக்கிறது வந்து கொதித்து வரும்போது லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும், மஞ்சள் போடாமலே. கொதித்து தேவையான உப்பு போட்டு கொதிச்சாலே போதும், அவ்வளோதான். இதில் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து தேங்காயை வந்து அப்படியே புழிஞ்சு திருக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி புழிஞ்சு விட்டு சேர்த்துருப்பேன். அது வந்து ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ரசத்துலேயும் நம்ம இதே டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் அன்றைக்கே காலி பண்ணிவிடுவீங்க, நீங்கள் வந்து வச்சு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா கெட்டுடும். ஏன்னா நம்ம கையை விட்டு பிழிஞ்செல்லாம் ஊற்றுறோம் இல்லைங்களா, அதனால கெட்டுடும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு கோவக்காய், அதாவது கோவக்கீரை கழனி சாறு. பாய்.